பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான்லாம் கொஞ்சம் ரகுடு டைப்புமா. ஏமா ஒரு மாட்டல் போட்டுட்டு வந்தது ஒரு தப்பா? மாட்டல் போட்டுட்டு வந்தால மாத்தி மாத்தி பேசாத. நீ ஜுங்கா போட்டதுனால ஜிம்மி ஜிம்மி பேசாதீங்க. நம்ம தான் மைக்கு கிட்ட போய் பேசணும். மைக் நம்ம கிட்ட வராதுமா. மைக்ல முதல்ல நின்று பேசுங்கம்மா. எத்தனை விஷயம். வாவ் ப்ளூ கலர், வாவ் ப்ளூ சட்டை போட்டது தானே தப்பு. ப்ளூ சட்டை போட்டாவே எப்பவுமே பிரச்சனை தான். சாயங்காலம் வந்து பாருங்க ராவா இருப்பாரு, வாவா இருக்கிறாரம்மா. வாவ் 8 மணி நேரம் ஜல்லிக்கட்டிற்காக போராடினீர்களே, போய் போராட்ட தப்ப அந்த பேனரை போய் பாருங்க. வி வாண்ட் ஜல்லிக்கட்டு. நிறைய பேருக்கு ஜல்லிக்கட்டுக்கு ஜாப் போடணுமா ஐ போடணுமானே தெரியல. கஷ்டமான விஷயம் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய பாரம்பரியத்திற்காகவும் கலாச்சாரத்துக்காக நம்ம போராடுற நிலைமையில இருக்கோங்க. அதுதாங்க வருத்தத்துக்குரிய விஷயம். அன்னைக்கு எல்லாம் வந்து வெளிநாட்டு பானங்களும் எங்களுக்கு தேவையில்லைன்னு கொளுத்தி விட்டோம். இன்னைக்கு யாரும் பிடிக்கிறது இல்லையா? முதல்ல நம்ம கடைக்கு போனோடனே ஆர்டர் பண்றதே வெளிநாட்டு பானத்தை தாங்க. மாதங்கள், தை மாதம், சித்திரை மாதம், அந்த பொண்ணு கேக்குது வாட் இஸ் திஸ் டி? இஸ் ஷி டெல் அபௌட் தி மந்த்ஸ் டி? நமக்கு தமிழ்ல மாதங்கள் பேரே தெரியாது. இவங்க என்னன்னா ஒவ்வொரு மாதத்திற்கும் என்னென்ன சிறப்புன்னு சொன்னா எங்க பசங்க எங்க போவாங்க நான் கேட்கறேன். ஏமா நீங்க பார்க்குக்கு போயிருக்கீங்க, பார்க்க சரியா பார்த்திருக்கீங்களா? நீங்க சென்னை பார்க்க போய் பாருங்க, பீச்சை போய் பாருங்க. கலைகளை நாங்கள் வளர்க்கிறோம். அங்க என்னென்ன வளர்த்து நம்ம பிள்ளைகளை கேட்டா தெரியும். பார்க்க போனோம். அன்னைக்கும் அந்த பாட்டு இருந்தது. அப்ப இன்னைக்கு இல்லையா? நாங்க ரஞ்சிதமே போட்டிருக்கிறோம். அங்க மாங்கோயிலே இருந்தது. இன்னைக்கு சின்ன மச்சான் இருக்குது. மொத்தத்துல உங்களுக்கு புது டியூன் போட தெரியாது. நாங்க போட்ட டியூனை காப்பி அடிப்பீங்க. இது என்ன உங்களுக்கு பெருமை வேண்டி இருக்குது நான் கேட்கிறேன். ஐயா எத்தனை மேடைகள்லயோ பேசிருக்கலாங்க. ஆனா கல்லூரி மாணவிகள் முன்னாடி பேசும்போது ஒரு கம்ஃபர்டபிள் இருக்கு பாத்தீங்களா? அது எந்த மேடையிலும் வராது நடுவர்களே. ஏன்னா இங்கதான் இத பேசினா கை தட்டுவாங்க, இத பேசினா கை தட்ட மாட்டாங்க. எந்த பாராபட்சமும் கிடையாது. இங்க உண்மையே பேசலாம், உள்ளத பேசலாம், உள்ளத்துல இருந்து பேசலாம். உண்மையா இல்லையா? ஏன்னா இதெல்லாம் காசுக்காக சேர்ந்த கூட்டம் இல்ல, தானா சேர்ந்த கூட்டங்க. நடுவில் இந்த பட்டிமன்றத்தை பத்தி பொறுமையா பேசுவோம். ஏங்க பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன கேப்டன் மில்லர் நம்ம கணேஷ் நடிச்ச படம் எப்படிங்க இருந்தது? இங்க இருக்க மாநிலங்களை பார்த்துருக்கீங்களா? எப்படி இருந்தது? சிறப்பா இருந்தது. அடுத்து நம்ம வீட்டு பிள்ளை ஐலாண்ட் படம் எப்படி இருந்தது? அது சூப்பரா இருந்தது. நம்ம பிரச்சனை எல்லாம் இந்த 2 படத்துல வசூல்ல எது முன்ன வந்ததுன்னா நம்ம பிரச்சனை. ஆனா மேடம் சொல்றாங்க தீபாவளிக்கு பாருங்க இந்த சிலம்பாட்டம் ஆடுவோம், பொங்கலுக்கு பாருங்க நாங்க வந்து ஒயிலாட்டம் ஆடுவோம். ஏங்க தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் வந்துட்டு போறதுக்கு பண்டிகைக்கு அவங்க சொந்தக்காரங்க. ஏங்க மத்த நாள்ல அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்றத நம்ம கவனிக்க வேணாமா? மத்த நாட்கள் எல்லாம் தெருக்கூத்துல இருக்கிறவங்க தெருவுல வந்து நிக்கிறாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே அவர்களுடைய வாழ்க்கை இருக்குன்னு சொன்னா தீபாவளி அப்ப நாங்க இருந்தோம், பொங்கல் அப்ப இருந்தோம், கிராமத்துக்கு மத்த நாள்ல லீவ் விட்டுருவீங்களா? என்னவா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? கிரிக்கெட்னா தோனியில இருந்து வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் பிராவோ வரையும் நமக்கு தெரியும். ஃபுட்பால்னா நீங்க சொன்ன மாதிரி போர்ச்சுகீஸ் வீரர் வரையும் மெஸ்ஸில இருந்து ரொனால்டோ வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். திரைப்பட நட்சத்திரங்கள் எடுத்து அதுக்கு தனி பட்டிமன்றம் தான் வைக்கணும். கோலிவுட் வேணுமா, ஹாலிவுட் வேணுமா, பாலிவுட் வேணுமா, எல்லா பேரும் நமக்கு தெரியும். ஆனா நீங்க வந்து வரிசையா சொன்னீங்க பாத்தீங்களா கலைகள், வில்லு பாட்டு, நாட்டுப்புற பாட்டு, ஒயிலாட்டம், குயிலாட்டம், மயிலாட்டம்னு இதெல்லாம் இதுல இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய பேர் வேணாங்க. இதெல்லாம் கலையானே நமக்கு தெரியறது இல்லைங்க. உண்மை இதுதான். எது நிதர்சனமாக இருக்கிறது? பல கலைகள் மறந்து போயிட்டோம், சில கலைகளை மறுக்கப்பட்டிருக்கு, சில கலைகள் மறைஞ்சே போச்சுன்றதுதான் நிதர்சனமான உண்மை நடுவர்களே. நீங்க கூட சொன்னீங்க மல்லர் கம்பம். மல்லர் கம்பம் அப்படின்ற விளையாட்டு வந்து அந்த மல்யுத்த வீரர்களுக்கு ஜிம்மு மாதிரிங்க. அது விளையாடிட்டு போனா அந்த அளவுக்கு வெற்றி பெறுவாங்களாம். அது நம்மளுடைய பாரம்பரிய கலை. ஆனா அதையே மகாராஷ்டிரா மாநிலத்துல மல்லாக்கம் அப்படின்னு என்னுடைய பாரம்பரிய கலைன்னு ஜூன் மாதத்துல கொண்டாடிட்டு இருக்கான். இன்னும் 7ஆம் அறிவு பார்க்கலன்னா நோக்கு வரும் நம்மளுடைய பாரம்பரிய கலை நமக்கே தெரியாது. இப்படி வர்ம கலைகள் எல்லாம் மர்ம கலைகளா மறைஞ்சிட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நாள் போய் பாருங்க, கரகாட்டம் வந்து கனடாவுடைய பாரம்பரிய கலை, சிலம்பாட்டம் சிங்கப்பூருடைய பாரம்பரிய கலைன்னு மாறினா கூட அதிசயம் இல்லை நடுவர்களே. அப்படிதான் மாறிட்டு இருக்குங்க. நீங்க சொல்லக்கூடிய இந்த தெருக்கூத்து அப்படின்றதுதான் நம்ம பாரம்பரிய கலையினுடைய அடிப்படை. அந்த தெருக்கூத்தில் இருந்து நாடகம் வந்தது, அந்த நாடகத்தில் இருந்து தான் திரைப்படங்கள் வந்தது, அந்த திரைப்படத்துல இருந்து இணையதளம் வந்துட்டோம். ஆனா அந்த தெருக்கூத்து இன்னைக்கு இருக்கா? எங்க இருக்கு? வெறும் மட்டும்தான் இருக்கு. அது யாரும் பார்க்கறது கிடையாது. ஏங்க என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க?
பல இதிகாசங்களையும் புராணங்களையும் பாமர மக்களுக்கு புரியுற அளவுக்கு வந்து ரொம்ப சுருக்கமா சொன்னாங்க இன்னைக்கு அந்த தெருக்கூத்துல. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படிங்க இருக்கு? அன்னைக்கெல்லாம் போய் பார்த்து பாருங்க, பஞ்சாயத்து டிவி இருக்கும், அதுலதான் எல்லாரும் ஒளியும் பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு டிவி பஞ்சாயத்து நடத்திட்டு இருக்காங்க. கேட்டா வீட்டுல இருக்க மொத்த விஷயத்த டிவியில சொல்லிடுறான். கேட்டா சொல்வதெல்லாம் உண்மை. ஏமா என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? நீங்க காதலும் வீரமும் தமிழருடைய இரு கண்கள்னு சொன்னாங்க. இன்னைக்கு காதல் எப்படிமா இருக்கு? உண்மையா சொல்லுங்க. ஒரு பொண்ணு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அந்த காலத்து கிராமத்துல இனி யார்கிட்டடா பேசுவேன்னு ஃபீல் பண்ணுவோம். இன்னைக்கு பிரேக்கப் ஆகட்டும், அப்பாடா இனி யார்கிட்டனா பேசலாம். அப்படி இருக்கு உங்களுடைய காதல். நாங்கள் பாரம்பரியத்தை கொண்டு வரோம். வரீங்க 11 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன 3 படத்தை அந்த பாரம்பரியத்தை திரும்ப ரீரிலீஸ் பண்றீங்க. அவன் சொல்றாங்க காதல் எப்படி இருக்குன்னு. இதுவரை உன்னுடன் வாழ்ந்திய நாட்கள் மறுமுறை வாழ்ந்திட வழி இல்லையா? போ நீ போ, இருந்தா இருடி, இல்லன்னா போயிடுறாங்க. வந்தா பிக்கப், இல்லன்னா எஸ்கேப் வாழ்ந்துட்டு இருக்கான். இது காதலும் ஒரு அழகான கலை தாங்க. அந்த கலையை கொலை பண்ணிட்டு இருக்கீங்க. வீரம் எங்க இருக்கு? அஜித் நடிச்ச படத்துல மட்டும்தான் இருக்கு நடுவர்களே, வேற எங்கேயும் கிடையாது. ஆனா நம்ம பசங்க ஆர்மியில இருக்காங்க நடுவர்களே. ஒருத்த லாஸ்ட்லி ஆர்மியில இருக்கான், ஒருத்த அர்ச்சனா ஆர்மியில இருக்கான், ஒருத்த ஓவிய ஆர்மியில இருக்கான். ஆனா இளவட்ட கல்னு ஒண்ணு இருந்ததுங்க. நல்ல வேலை அந்த ஃபார்முலாவை தூக்கிட்டான். சிலபஸ்ல இப்ப இல்ல. அந்த இளவட்ட கல்ல தூக்குனாதான் கல்யாணம்னு அந்த ஃபார்முலா இப்ப இருந்ததுன்னா ஏற்கனவே நம்ம பயிலவோ மொரட்டு சிங்கல் தான். அதுக்கப்புறம் நம்ம யாருக்கும் எனக்குலாம் ஆகியிருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. அந்த மாதிரி வீரம்லாம் இப்ப எங்க இருக்கு? அந்த இளவட்டக்கல்ல ஒழுங்கா தூக்கிட்ட பிரச்சனை இல்ல, அது தூக்காதனால இன்னைக்கு எல்லாரும் வயிற்றுலயும் ஒரு இளவட்டக்கல் இருக்கு. பாத்தீங்களா இன்னும் ஒரு பரந்த மனசு உண்மையை ஒத்துக்கிறாரு. பாத்தீங்களா அன்னைக்கெல்லாம் வாய் கத்தில சண்டை போட்டாங்க, இன்னைக்கு வாயால கத்தி சண்டை போறான். பார்த்தா உட்காந்து போன்ல விளையாடிட்டு இருக்கான் நடுவர்களே. அன்னைக்கு வால் கத்தி, இன்னைக்கு வெறும் வாயால கத்தி சண்டை போடுறான். அன்னைக்கு மோதி விளையாடினாங்க, இன்னைக்கு மொபைல்ல விளையாடுறான். அன்னைக்கு ஆடு கடத்துல விளையாடினாங்க, இன்னைக்கு ஆண்ட்ராய்டு போன்ல விளையாடுறாங்க. அன்னைக்கு ரியலா வாழ்க்கை வாழ்ந்தாங்க, இன்னைக்கு நம்ம ரீல்ஸோடவே வாழும். ஒவ்வொருத்தனுக்கும் ஆதார் கார்டு போனா வந்து ரேகை விட மாட்டேங்குதுங்க. ரீல்ஸை பார்த்து ரேகையே தேஞ்சு போயிருக்குன்னா பாரம்பரியத்தை வளர்க்குறோமா? தொலைபேசியிலே தொலைந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னோன்னா இவங்க பாரம்பரியத்தையும் பண்பாட்டு கிராமத்தை வளர்க்குறாங்களா? ஏன்டா போனையே பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்டேன். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குக்கா அப்படின்றான். படிக்கிறது எல்கேஜி. அண்ணடா ஸ்ட்ரெஸ். அன்னைக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் வீட்டுக்குள்ளே வந்து எப்படி முடக்கலாம், எப்படி போக வைக்கலாம்னு அற்புதமா சொன்னாங்க. பல்லாங்குழி இருக்கிறத எடுத்து இல்லாதவனுக்கு கொடு. தாயம் எத்தனை முறை உன்னை வெட்டி வச்சாலும் நீ மீண்டும் எழுந்து வரணும். அதுக்கப்புறம் பரமபதம், வாழ்க்கையில மேடும் இருக்கும், பள்ளமும் இருக்கும், ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும்னு நமக்கு தன்னம்பிக்கை சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு சொல்லி கொடுக்குறோம். ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, ஒத்தனை விடாத, வெட்டு குத்து, வெற்றா அவல, குத்துடா அவல, தேவையே இல்ல. இவனை பார்த்து அவன் பாட்டு எழுதுறானா, அவன் பாட்டு எழுதுறத பார்த்து இவன் பண்றானா? ஒண்ணு புரியல நடுகிறவர்களே. பிள்ளைகளை வெளியே விட்டுறதுக்கே நீங்க தயாரா இல்லையா? இதை பார்க்கல வேற போய் சொல்லி தரீங்களா? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்க ஆகாது பாப்பான்னு பாரதியார் அன்னைக்கு பாட்டு எழுதினாருங்க. அதே பாரதியார் இன்னைக்கு இருந்தாருன்னா என்ன தெரியுமா உண்மையா பாட்டு எழுதியிருப்பாரு? நீ ஓரமா விளையாடணும் பாப்பா, நீ ஒண்டியா விளையாடணும் பாப்பா, நீ வீட்டுக்குள்ளே விளையாடணும் பாப்பா, நீ வெளியே வரக்கூடாது பாப்பா, காலையில எழுந்த உடனே ஸ்கூலு, பின்பு கண்ணை கட்டும் கம்ப்யூட்டர் கிளாஸ், மாலை முழுதும் டியூஷன் நீ வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. பாரம்பரியெல்லாம் எதுக்குடி பாப்பா, பணம் வருதான்னு பாரடி பாப்பான்னு பாரதியாரே எழுந்த நிலைமைக்குதான் இன்னைக்கு உங்களோட நிலைமை இருக்குதுங்க. இன்னைக்கெல்லாம் பசங்க கிட்ட பேச பயமா இருக்குங்க நடுவர்களே. உண்மையாக பிள்ளைங்களா இல்லைங்க, பிள்ளைங்கவா இருக்கான். பயமா இருக்குங்க, பயமா இருக்கா? இன்னும் பயங்கரமா இருக்குன்றாங்க. அவனே பாட்டு எழுதுறாங்க. கும்பலாவே சுத்துவோம், ஐயோ அம்மான்னு கத்துவோம், கத்துறேன்னு கேட்டா வாயிலேயே குத்துவோம். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். இந்த நிலைமையில போக்கு போயிட்டு இருக்குன்னா நாங்கள் பாரம்பரியத்தையும் கிராம கலைகளையும் நாங்கள் வளர்க்கிறோம். கிராமம் எங்கெங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல தான் இருக்கான். கிராமத்தில் நாங்கள் இருக்கிறோமா? இந்த அத்திப்பட்டின்னு இந்த சிட்டிசன் படத்துல அத்திப்பட்டின்ற கிராமம் தொலைஞ்சு போன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க தமிழ்நாட்டுல கிராமம்ன்ற விஷயமே தொலைஞ்சு போயிட்டு இருக்கு நடுவர்களே. உண்மை அதுதான். மிக்ஜாம்ல எங்களுக்கு பிரெட் ஜாமே கிடைக்கலனா கூட பரவாயில்ல, நாங்கள் நகரத்தில் தான் வாழ்வோம், நாங்கள் பொங்கல் தீபாவளிக்கு மட்டும் போயிட்டு வருவோம்,
ஏரியாலே ஏரியில தான் இருக்கான்னு கன்ஃபியூஷன்ல நம்ம வாழ்ந்துட்டு இருந்தா இதுல நாங்க கிராம கலைகளை வளர்க்கிறோம். நீங்க போய் அப்ப பாருங்க கிராமத்துல எவ்வளவு சூப்பரா இருந்ததுங்க. ஆத்துல மீனும் சொகனானா, ஐத்தையும் மாமனும் சொகனானா, அண்ணமே உன்னையும் என்னையும் தூக்கி வளர்த்த திண்ணையும் சொகனானா அன்னைக்கு வாழ்ந்தாங்க. இன்னைக்கு திண்ணை எங்க இருக்கு? பார்க்கிங் விடுறதுக்கு நமக்கு இடமே இல்லை. கார் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. இதுல எங்க திண்ணை இருக்கு? நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, கிராமத்தில் அடுத்தடுத்து வீடுகள் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு. இங்க அடுக்கடுக்காக வீடுகள் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கா? உண்மையை சொல்லணும்னா எத்தனை பிக் பாஸ் தப்பிச்சுக்கு பிக் பாஸ் 100 கேமராக்கள் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. 100 கேமரா இருந்தா அப்படிதான் இருக்க முடியும். எங்க ஊர்ல ஒரே ஒரு அப்பதான் ஆதார் கார்டு இல்லாத டீடைல்ஸ் தான் என் அப்பதான் கையில இருக்கும். ஊர்ல வர முடியாது போக முடியாது. நீங்க இங்க சிசிடிவி கேமராவே திருடிட்டீங்க, அங்க ஊர்ல அப்படிலாம் கிடையாதுமா. மொழி பற்று எப்படி இருக்கு நடுவர்களே? தமிழ்னு சொல்லலாம், தலை நிமிர்ந்து நில்லடா. வெறும் மேடைக்கு பேசினா பத்தாதுங்க. உலகத்திலேயே உங்கள் தாய்மொழி தமிழில் ஆங்கிலம் கலக்காம நீங்கள் பேசினால் உங்களுக்கு 5000 ரூபாய் பரிசு. எங்கன்னா நடக்குவாங்க இந்த அநியாயம்? இந்த மாதிரி மொழி பற்றுன்ற ஒரு விஷயமே இல்லாம போயிட்டு இருக்கு. சங்கம் வைத்து தமிழை வளர்த்தார்கள். இன்னைக்கு கேளு, நம்ம சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சாப்பாடு தான் முக்கியம். ஐயா போக்கு இந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னா நீங்க என்னமா பேசிட்டு இருக்கீங்க? ஸ்கூல்ல போய் தமிழ் பேசி பாருங்க, 50 ரூபாய் ஃபைனுமா? வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு? சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? அம்மா மம்மி ஆகி அப்பா டம்மி ஆகி பேசக்கூடிய வார்த்தைகள் கம்மியாகி சித்தப்பா சித்தி அத்தை மாமான்ற உறவுகள் எல்லாம் அங்கிள் ஆண்டின்ற உறவுகள் முடங்கி போகி ஒட்டுமொத்த உலகமும் வாட்ஸ்அப் பேஸ்புக் ட்விட்டர்ன்றதுக்குள்ளே அடங்கி போயிருக்கும் பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய கிராமிய கலைகள்ன்றது அந்த இடத்துல எங்க இருக்குன்றது தான் எங்களுடைய நிதர்சனமான கேள்வியா இருக்கு நடுவர்களே. கரகாட்டம் எப்படிப்பட்ட பாரம்பரிய கலை? நம்ம பிள்ளைகளுக்கு கேள்வி, கரகாட்டம் என்னமா ஞாபகம் வரும்? கடகா ஞாபகம் வரும்? கிடையாது. மாங்குயிலே பூங்குயிலே சாங் ஞாபகம் வரும். அதுவும் இல்ல அப்படின்னா அண்ணன் ஒரு படம் இருக்கு, இன்னொரு படம் எங்க? இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இவ்வளவு வேலை கரகாட்டத்தை பத்தி தெரியும். ஆனா அவர்களுடைய வாழ்க்கையை போய் பாருங்க. ராத்திரி 9 மணிக்கு அந்த பொண்ணு தலை மேல கரகத்தை தூக்கி வச்சாங்கன்னா அந்த தேர் சுத்தி வரதுக்குள்ளே விடிய காலை ஆயிடும். அது 9 மணி 12 மணி நேரமா அந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்புன்றது கேள்விக்குறியா இருக்குன்றது தப்பாட்டன்ற திரைப்படத்துல போய் பாருங்கம்மா. தப்பாட்டமே தப்பான ஆட்டமாக பார்க்கக்கூடிய அவலத்தில் நாம் இருக்கிறோன்ற வேதனையில பேசுறோங்க. உண்மை இதுதான் ஐயா. நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி கலை அப்படின்னாலே வெறும் இயல் இசை நாடகம் அதை மட்டும்தான் நம்ம பாக்குறோம். ஆனால் ஆயக்கலைகள் 64 எடுத்து பாருங்க, தயவு செய்து பெண்களே போய் பாருங்க. ஏன்னா ஆயக்கலைகள் 64 நம்ம சமைக்கிறது, துவைக்கிறது, பெருக்கிறது, பிள்ளைகளை வளர்க்கறது, உழறது, விவசாயம் பண்றது, துணி நெய்யறதுல இருந்து பொறுமையா போற வரைக்கும் ஆயக்கலைகள் 64 ஒண்ணு நான் படிச்சேங்க. உண்மை. நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம், ஒருத்தவங்க ஒரு பொண்ணு வீட்டுல வேலை செய்யணும், பெரிய மகாராணி இந்த வேலை கூட செய்ய மாட்டா. ஒரு பையன் தட்டு எடுத்து வைக்கல, வீட்டை சுத்தம் பண்ணலன்னா என்ன சொல்லுவாங்க, இவன் பெரிய மகாராஜா இதை கூட செய்ய மாட்டான்னு. ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? மகாராஜாவா இருந்தாலும் சரி, மகாராணியா இருந்தாலும் சரி, ஆயக்கலை 64 இந்த வீடு சுத்தம் பண்றதும் ஒண்ணுதான், சமைக்கிறதும் ஒண்ணுதான். இது ராஜா ராணியே பண்ணணும். இதெல்லாம் கலையாக பார்த்தார்கள். வாழ்க்கை வேறு கலை வேறுன்னு பிரிக்கல, வாழ்க்கையும் கலையும் ஒன்றிணைந்து அன்னைக்கு வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நம்ம குக் பண்ணி சாப்பிட சொன்னா புக் பண்ணி சாப்பிட்டு இருக்கோம். இதுல என்னங்க உங்களுடைய கலைகள் வாழுது அப்படின்றது நடுவர்கள் எங்களுடைய கேள்வி. வேட்டி அணிஞ்சிட்டு வந்தாங்க நடுவர்களே, வரும்போது அவர் ஷார்ட்ஸ் போட்டு வந்தார். நம்ம நடுவர் ஜீன்ஸ் போட்டுட்டு வந்தார். ஐயா ஆடையில் இல்லை ஐயா கலாச்சாரம், பார்க்கக்கூடிய பார்வையில் இருக்குதுங்க உங்களுடைய கலாச்சாரம். இன்னைக்கு அது ஒழுங்கா இருக்கா? அதுதான் எங்களுடைய கேள்வி. தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் நாங்க புடவை கட்டுவோம். எங்க பொண்ணு கேளுங்க, சீக்கிரமா போட்டோ எடுடி, எப்படிதான் இதை டெய்லி கட்டிட்டு இருக்காங்கன்னே தெரியல. அந்த போக்க போயிட்டு இருக்குன்னா ஆடைகளை பத்தி பேச வந்துட்டாங்க நடுவர் அவர்களே. இறுதியாக ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சுட்டுருங்க. அன்னைக்கு பொழுதுபோக்கு சமூகத்தை பழுது பார்த்தது. ஆனால் இன்றைய பொழுதுபோக்கு சமூகத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. நடுவர் அவர்களே, எங்களுடைய முன்னாள் பேசின ஆட்சி சொன்ன அதே பாடலை நானும் சொல்றேன். ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடி துடைத்துக் கொண்டு இன்பம் படைப்பான்னு சொன்னா எப்பொழுது அந்த கலைஞருடைய கண்ணீர் துடைத்து
அவர்களுக்கு சரியான ஊக்கத்தையும் ஊதியத்தையும் நீங்கள் வழங்குகிறீர்களோ அப்பொழுது அவர்களுடைய கலை வளரும் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.